வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து யூடியூபுக்கு புதுசு. ஆ எனக்கு எப்படி வந்து கிரியேட் பண்ணணும்னு கூட தெரியாது. நான் தான் ஓனாட்டு எல்லாமே ட்ரை பண்ணி கிரியேட் பண்ணேன். ஆ எனக்கிட்ட இப்போ வந்து இப்போ தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைப் கூட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் இல்ல, ஃபேமிலி சர்க்கிள்லயும் இல்ல. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நான் வந்து பொறப்பாலேயே ஒரு ஹேண்டிகேப்பு. 1½ வயசுல வந்து போலியோ அட்டாக் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பொழைப்பானா, பொழைக்க மாட்டானா அப்படிங்கிற மாரி இருந்திருக்கு. அப்புறம் அம்மா, அப்பா தான் கொஞ்சம் ஒரு நாட்டு வைத்தியம் தான். அப்போ வந்து இந்த மாரி போலியோ சொட்டுலாம் கிடையாது. சொட்டு மருந்தெல்லாம் கிடையாது. ஆம், நாட்டு வைத்தியம் பார்த்து அந்த டைம்ல கால் கொஞ்சம் கிளியர் ஆகி வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது காய்ச்சல் எல்லாம் வந்து டெத் ஆகுற கண்டிஷனுக்கு போயி, இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுங்கன்னா 3½ வயசுல வந்து 3½ வயசுல வந்து எனக்கு சைக்கிள்ல அடிபட்டு பின்னும் கால் இப்படியே ஒரு மாரி ஆயிடுச்சு. சின்ன வயசுல எனக்கு தெரியல. பெரிய அளவா தெரியல. கால் வந்து நமக்கு இப்படி இருக்கு அப்படின்னு. ஆனா கொஞ்சம் வளர வளர தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் தெரிய ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா முட்ல அந்த கால் முட்ல வந்து கைய குடுத்து ஊனி நடந்துகிட்டு இருப்பேன். அப்போ வந்து எனக்கு தெரியல. சின்ன வயசுல தெரியல. அதுக்கப்புறம் போக போக ரொம்ப எஃபெக்ட் ஆச்சு. ஆ இப்போ என்னன்னா, அ அடுத்தவங்களோட விளையாடும்போது கூட யாரும் சேர்க்காம ஒதுங்கி நிக்கிறது. இப்போ ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படின்னா, அவங்க வந்து பேட்டிங் பண்ணும்போது பேட்டிங் மட்டும் பண்ண தர்றது, ஃபீல்டிங் எல்லாம் பண்ண முடியாம அந்த மாரி நெறைய இதெல்லாம் இருந்திருக்கு. கொஞ்சம் வருத்தப்பட்டுருக்கேன். எனக்கு சரி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் போக போக தெரியல. அ இவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பரவால்ல. 1, 2 பேர் மட்டும் 1, 2 பேர் மட்டும் நம்ம கூட வச்சுக்கிட்டு நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க. ஆ அப்புறம் வந்து ஸ்கூல் லைஃப் அப்படியே முடிய ஆரம்பிச்சது. அப்புறம் காலேஜ் போகும்போது ஒரு டிப்ளமோ தான் முடிச்சேன். டிப்ளமோ தான் படிச்சேன். முடிச்சேன். ஆனா முடிச்சதுக்குள்ள வேல்யூ இல்ல. எங்கெல்லாமோ வேலை தேடி அலைஞ்சும் பிரயோஜனம் இல்ல. அப்புறம் லோக்கல்ல தான் வேலைய சேர்ந்து, அ அந்த டைம்ல பெரிய அளவுலாம் சேலரிலாம் கிடையாது. ஏதோ குடுப்பாங்க, வாங்கிட்டு வருவோம். அப்புறம் 2, 3 அலைஞ்சு எடுத்து எங்கெல்லாமோ வேலை பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் ஒரு கம்பெனில 7 வருஷம் வேலை பார்த்தேன். வேலை பார்த்து எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதுக்கப்புறம் தான் ஒருத்தங்க வந்து, இந்த மாரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க போய் பாருன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி, அதுக்கப்புறம் தான் இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கேன். பட் இருந்தாலும் அந்த ஆப்ரேஷன் டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். எத்தன வாட்டியோ நான் வந்து டெத் ஆகுறது தான். ஹேண்டிகேப்புன்னு சொல்லி நெறைய விஷயங்கள்ல ஒதுக்குறது. அதெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கும். இப்ப என்ன சொல்றேன்னா வந்து, பக்கத்துல முடியாதவங்கன்னா யாரும் ஒதுக்காதீங்க. வெறுத்து ஒதுக்காதீங்க. அவங்களும் மனுஷன் தான். சரி நான் உங்களுக்கு சொல்ல வந்த இத சொல்றேன். எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து இப்போ பெரிய அளவுல வேலைலாம் எதுவுமே இல்ல. சரி நம்மளும் YouTubeல ஏதாவது சாதனை பண்ணலாம் அப்படின்னு தான் இத ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களால முடிஞ்ச அளவு பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் குடுங்க. நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். என்னால முடிஞ்ச வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன் போடுற வீடியோ. அ லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் எல்லாமே குடுங்க. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ண முடியுமோ நான் பண்றேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 இயர் தான் ஆச்சு மேரேஜ் முடிஞ்சு. அவங்க தான் எல்லாமே என்ன பார்த்துக்கிறது. ஒய்ஃப் தான் எல்லாமே பார்த்துக்கிறது. அவங்க இல்லன்னா நான் இல்ல. அந்த அளவு தான் இன்னைக்கு இருந்துட்டுருக்கேன். அம்மா இல்ல. அம்மா மாதிரி அவங்க தான் என்ன பார்த்துட்ருக்காங்க. ஆ அதனால வந்து ஒய்ஃப கூட யாரும் வெறுக்காதீங்க. அவங்க தான் வாழ்க்கை. இருக்கிற எல்லா விஷயத்துலயும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போணும் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ வந்து அவங்க இதோட தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்றேன். இப்போ நான் வந்து வீடியோ எடுத்தா கூட அவங்க தான் எல்லாம் எடிட் பண்ணி எல்லாமே குடுத்து கிளியர் பண்ணி எடுப்பாங்க. ஆ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எவ்வளோ முடியுமோ எனக்கு சப்போர்ட் பண்ணி குடுங்க. ஆ அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்லலாம் வந்து வேலைலாம் தேடுறது சாதாரண விஷயம் கிடையாது. கவர்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்களோ உங்களுக்கே தெரியும். ஆ எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணா கூட உங்களுக்கு வந்து சரியான வேலை இல்ல. ஏன்னா அங்க அந்த பணம் தான் விளையாடும். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் கவர்மெண்ட்டு வேலைக்கெல்லாம். சுத்தமா எந்த இதுவுமே எடுபடல. அதுக்கப்புறம் தான் ஏதோ பழையபடி நான் படிச்சது ஒண்ணு, வேலை பார்த்தது ஒண்ணு. நான் வந்து டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சேன். ஆனா நான் பார்த்தது ஃபுல்லா அக்கவுண்ட்ஸ் வேலை. அங்க கூட எனக்கு சொல்லி தர யாருமே இருக்க மாட்டாங்க. பட் நானா தான் கத்துக்கிட்டேன். ஏதோ ஒரு இதில இருக்கேன். இப்ப அந்த வேலை கூட எனக்கு ஈடுபாடு இல்லாம ஏன்னா அந்த வேலை பார்த்த இடத்துல வந்து நம்ம ஒர்க் பண்ணா அவங்களுக்கு வந்து திருப்தி இல்ல. திருப்தி இல்லங்கிறது என்ன சொல்றதுக்குன்னா, எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும், அவங்களுக்கு வந்து அந்த மனநிறைவுங்கிறது இருக்காது. அந்த சேலரி ஏத்தி குடுக்கணும், அதெல்லாம் கிடையாது. நான் வந்து ஹேண்டிகேப் தான். ஆனா நடப்பேன். ஸ்டிக்கெல்லாம் வச்சு நடப்பேன். அந்த இருந்த பிறகு கூட அவங்க வந்து ஒரு வண்டியில லோடு ஏத்துவாங்க. அந்த லோடு ஏத்தும்போது அங்க நின்னு நான் கூட நின்னு பார்த்து வெயிட் நோட் பண்றது எல்லாமே பண்ணுவேன். எனக்கு வந்து வேலை செட் ஆகாது. இருந்தாலும் நான் பார்ப்பேன். ஆள் இல்லாத டைம்லலாம் தனியா கூப்பிட்டு எல்லாமே வேலை பார்க்க வைப்பாங்க.
ஆனா அதெல்லாம் செட் ஆகல. அதான் அங்கேருந்து வெளிய வந்து சொந்தமா ஏதோ ஒரு தொழில் தொடங்குனேன். அதுவும் பெரிய அளவுல ஈடுபடல. இப்போ இருக்குது. என்ன சொல்றதுக்கு மியூச்சுவல் ஃபண்டு, கிரிப்டோ கரன்சி இந்த மாரி சின்ன சின்ன முதலீடுகள் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கேன். அத நம்பி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. சரி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்சத 4 பேருக்கு சொல்லிக் குடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டு, சப்ஸ்கிரைபு, லைக்கு, கமெண்ட் எல்லாமே பண்ணுங்க. எனக்கு உங்களால முடிஞ்ச ஆதரவ தாங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.